அண்மை செய்தியை பார்க்கின்றோம். ஈரோடு மாவட்டம் உலகடம் பகுதியில் சேலை வியாபாரி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே மர்மமான முறையில் சேலை வியாபாரி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் 3 பேரை கைது செய்திருக்கிறார்கள். விவரங்களுடன் செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில். மணிகண்டன், என்ன காரணத்துக்காக இந்த சேலை வியாபாரி கொலை செய்யப்பட்டிருக்கிறார்? இதில் மாணவர் ஒருவர் சம்பந்தப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகிருக்கு. என்ன விவரம்? நிச்சயமாக கோபாலகிருஷ்ணன், அதாவது ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள உலடம் குலாளர் வீதியை சேர்ந்த 70 வயது முதியவர் செல்வராஜ் கடந்த 10 ஆண்டுகளாக டெல்லியில் சேலை வியாபாரம் செய்து வந்துள்ளார். இந்நிலையில கடந்த 15 நாட்களுக்கு முன்பு சொந்த ஊருக்கு வந்த செல்வராஜ் கடந்த 24ஆம் தேதி அவரது வீட்டில் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்துள்ளார். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பினர். பின்னர் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தாங்க. இந்நிலையில பிரேத பரிசோதனை அறிக்கையில் முதியவர் செல்வராஜ் கழுத்து நெரிக்கப்பட்டதன் காரணமாக உயிரிழந்தது தெரியவந்துள்ளது. இதனையடுத்து சந்தேக மரணத்தை கொலை வழக்காக பதிவு செய்த போலீசார் பவானி டிஎஸ்பி சந்திரசேகர் தலைமையில் தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். இந்நிலையில அசோக்குமார், திலீப் மற்றும் 15 வயது பள்ளி மாணவன் ஆகியோரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டாங்க. அப்போது உலகத்துக்கு அடிக்கடி வந்த அசோக்குமார் முதியவர் செல்வராஜ் வீட்டில் இருந்த நகை பணத்தை திருட திட்டமிட்டதாகவும் அவருக்கு உடந்தையாக திலீப் மற்றும் 15 வயது சிறுவனையும் சேர்த்துக் கொண்டு கடந்த 22ஆம் தேதி நள்ளிரவு நகை பணத்தை திருடிக் கொண்டிருந்த போது செல்வராஜிடம் மாட்டிக்கொண்டதால் அவரை கழுத்தை நிறுத்து கொலை செய்துவிட்டு 8 பவுன் தங்க நகையுடன் தப்பி சென்றதும் தெரியவந்துள்ளது. இதனையடுத்து கைது செய்யப்பட்ட 3 பேரையும் பவானி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் பின்னர் சிறையில் அடைத்தனர். நன்றி மணிகண்டன், உங்கள் விவரங்களுக்கு நன்றி.